ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 2. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காலம் மற்றும் வேலைகள். ஓகேவா? பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1லேருந்து பாருங்கள். ஓகேவா? பார்ட் 2லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா? பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட்டு 2 போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வரலும் போவோம். அந்தளவுக்கு மாடல்ஸ் இருக்குது. எதை வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? அவங்க எதை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துடணும். அதுதான் முக்கியம். ரைட்டா? என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு டைட்டில் எடுத்தேன்னா அதில் இருக்கிற எல்லா மாடல்ஸும் நான் வந்து டீச் பண்ணிடுவேன். ஓகே, சரி. இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 2 போகலாம். பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டா? நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க நிறையா பேர் இருக்கிறீங்க. பாதிக்கு பேர் நிறையா பேர் இருக்கிறீங்க. ஓகேவா? அதனால் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் சென்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேரிங் கொடுங்க. ஓகேவா? புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபேஸ்புக்கெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் கொடுங்க. ஓகே, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜ் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த டெய்லி டெஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9750080552 அப்படிங்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களை என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி விடுவேன். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் எழுதி அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நீங்கள் என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை. ஓகேவா? ஏ மற்றும் பி சேர்ந்து, ஏவும் ஓகேவா பியும் சேர்ந்து, அதை நம்ம எப்பயுமே என்னென்னு பண்ணுவோம், 1/ல தான். ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு தான் நம்ம கணக்கு வைப்போம். அப்போ 1/12. ரைட்டா? இதுதான் கணக்கு. அதுக்கடுத்து ஏ மட்டும் அந்த வேலையை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் 20 நாளில். அப்போ ஏ மட்டும்னா அப்போ 1/A அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்குன்னு சொல்லி போயிட்டோம்னா 1/20ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? தனியாக முடிப்பார். பி தினமும் அரை நாள் வேலை செய்தால். ஓகேவா? பி வந்து என்ன பண்ணுறாரு, அரை நாள் வேலை செய்தால் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இப்போ பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து, அதாவது ஏவும் பியும் முழு நாள் வேலை செஞ்சா, ஓகேவா, இவர் ஒரு நாளைக்கு இவரும் ஒரு நாள், ஓகேவா, 2 பேரும் ஒவ்வொரு நாள் ஃபுல் டே வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஒரு நாளில். ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாரு, ஏ வந்து என்ன பண்ணுறாரு, ஆஃப் டே மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாரு. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும், பி வந்து இப்போ என்ன கேட்குறாங்க, பி வந்து அரை நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏடா இப்போ ஏ மட்டும் தனியாக இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஏ மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. பட் பி என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. அப்போ பி முதல்ல கண்டுபிடிச்சான். ஒரு நாளைக்கு பி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை அரையால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரை நாளில் பியோட வேலை தெரிஞ்சு போயிடும். ரைட்டா? அப்புறம் ஏவும் பியும் கூட்டி ஆன்சர் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஓகேவா? இப்போ சம்முக்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்கள், அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னது, 1/A + 1/B. ஓகேவா? 1/A + 1/B ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1/12. ரைட்டா? இப்போ இதில் என்ன பண்ணலான்னா 1/A வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். 1/20ன்னு கொடுத்துருக்குறோம். அந்த 1/20 அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த 1/B அப்படியே வச்சுக்கோங்க. பி நம்மளுக்கு தெரியாது. 1/12. ரைட்டா? அதுக்கடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/B வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 1/12 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 1/20 இருந்தாலும் போச்சுன்னா -1/20 ஆயிரும். ஓகேவா? -1/20 ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும், 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் எத்தனை நாள் எடுக்கலாம், 4 எடுக்கலாமா? 3 12 5 20. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இது 2 மல்டிப்ளை, சாரி இது மல்டிப்ளை 5 20 2 3 6 60. எல்சிஎம் என்னது 60. ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம 60க்கு மாற்றணும். 1/B ஈக்குவல் டு, ஓகே, 1/60னா இது எத்தனை நாள் பண்ணால் 12 5 60. 5ஆல் பிறகுனா 60 ஆயிரும். அப்போ மேலே என்ன பண்ணணும், 5ஆல் 1 5 5. ரைட்டா? மைனஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 20 இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா என்னது 60 வரணும்னா 3ஆல் பெருக்கினா போதும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிங்க. 1 3 3 /60. ரைட்டா? இப்போ கழிச்சா நம்மளுக்கு என்ன வருது, 3 5 போச்சுன்னா 2/60. ஓகேவா? அடித்தா என்னது 1/30. ரைட்டா? இப்போ 1/B ஈக்குவல் டு எவ்வளவு,
1/30 ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா பி 1/bன்னு அர்த்தம். பி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை என்னது 1/30. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அரை நாளில் செய்யக்கூடிய வேலை ரைட்டா. இப்போ அரை நாளில் செய்யக்கூடிய வேலை பி ஓகேவா, அரை நாளில் செய்யும் வேலை ரைட்டா. அரை நாளில், இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அரை நாளில் செய்யும் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 1/30 அப்படின்னா அரை நாள்னால் அரையால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 10 நாள்னால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ என்ன வரும், 1 இங்கே போட்டுக்கிறோம் 1 32 60 ஓகேவா. பி அரை நாளில் செய்யும் வேலை என்னது 60. பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் செய்யும் வேலை என்னது 1/20. இப்போ அதான் கொடுத்துருக்குறான். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறான், பி தினமும் அரை நாள் வேலை செய்தால் ஏ மற்றும் பி சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின். ஓகேவா, முடிச்சிடலாமா, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ 1/ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற வேலையை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஏங்கிறது என்னது 1/20. இப்போ பிங்கிறது பின்னா அரை நாள் வேலை செய்கிற பிஏ. ஓகேவா, அரை நாள் வேலை செய்கிற பி நம்மளுக்கு 1/60 ரைட்டா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா. எல்சிஎம் என்னது, இங்கே 60 இருக்குது. இந்த 60 வந்து 20ஆல் என்னது டிவைட் ஆகும், முழு நம்பராக கிடைக்கும் ரைட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வந்து 60 தான். அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடச்சிடும். மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3/60 ப்ளஸ் 1/60 ரைட்டா. இப்போ கூட்டினா என்னதான் 4/60 ரைட்டா. 4/60 இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பார்த்துங்க, அடிக்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா, 1/6 சரி, 1 இங்கே 1 மீதி 2 5 ஸோ 1/15. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு டோட்டலாக முடிச்சு கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும், 15 தலைகள் நம்ம எடுத்து சொல்லிடணும் ஆன்சர். ஓகேவா, அப்போ 15 நாட்கள். ஓகேவா, எத்தனை நாட்கள், 15 நாட்களில் என்ன பண்ணிடுவாங்க, ஏவும் பியும் சேர்ந்து. ஏ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டெய்லியும் ஒரு நாள் ஃபுல்லாக செய்வாங்க. பி வந்து டெய்லியும் அரை நாள் மட்டும் தான் செய்வாங்க. அப்படி செஞ்சால் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிச்சிடுவாங்க, 15 நாளில் முடிச்சிடுவாங்க. ஓகேவா, வெரி சிம்பிள். என்ன ஸ்டெப்பு போட்டிருக்குன்னு நல்லா பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்மு என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 27 நாட்களிலும். ஓகேவா, அப்போ ஏ வந்து என்னது ஒரு வேலையை 20. அப்போ நீங்கள் ஏன்னு எழுதும்போது என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு எப்பயுமே எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 27 நாட்கள். அப்போ ஒரு நாளைக்கு 1/A = 1/27. அது பி என்பவர் ஒரு வேலை என்னது, பி என்பவர் ஒரு வேலையை அப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னா 1/B. 1/B = என்னது 9 நாட்கள்னால் ஒரு நாளைக்கு 1/9. எப்பயுமே ஒரு நாளைக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது தலைகள் எடுத்துக்கணும் ஆன்சருக்கு. அடுத்தது பி என்பவர் 6 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விட்டால். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துலாம் வேலை செய்யலை ரைட்டாக, தனித்தனியாக தான் வேலை செய்கிறாங்க. ஓகேவா, ஏவை பற்றி மேட்ரு சொல்லியிருக்கிறாங்க ஒழிய ஏ வந்து வேலை செய்கிறத பற்றி சொல்லலை, பி பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, பி வந்து பார்த்திங்கன்னா 9 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. 6 நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. செய்த பின் சென்று விட்டால் ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள், மீதிக்கிற வேலையை. அப்போ செஞ்ச வேலை என்னது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும், மீதிக்கிற வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ பி வந்து தான் தனியாக செய்கிறாங்க ரைட்டா. இந்த பி வந்து தான் என்ன பண்ணுறாங்க, தனியாக செய்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு செய்கிற வேலை என்னது 1/B = அது வந்து பார்த்திங்கன்னா 9 நாளில் முடிப்பாங்க. பி தனியாக செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பாங்க, 9 நாளில். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க செய்கிற வேலை எவ்வளவு 1/9. பட் பி மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கிறாங்க, 6 நாள். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவங்க மொத்தமாக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் ரைட்டா. இப்போ பாருங்கள், அடிங்க 2 3 6 3 9. ஸோ பெருக்குனா 1 2 2/3. ஓகேவா, 2/3 வேலையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 3 பங்கு வேலையில் 2 பங்கு வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. ஓகேவா, 2 பங்கு வேலையை செஞ்சுட்டாங்க. அப்போ மீதி உள்ள வேலை. ஓகேவா, மீதி வேலை அதை எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கீழே இருக்கிற நம்பர்லேருந்து மேலே இருக்கிற நம்பர் கழிக்கணும். 3 - 2 1 / கீழே இருக்கிறது 3 ரைட்டா. அப்போ வந்து இந்த ஒரு பங்கு வேலையை என்ன பண்ணணும், யார் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை செஞ்சால் எவ்வளோ வரும். ஓகேவா, அப்போ மீதமுள்ள வேலை எவ்வளவு 1/3 பங்கு ரைட்டா. இன்ட்டு ஏ தனியாக செஞ்சால் அது எவ்வளோ நாளையில் முடிப்பாங்க 27. அதுதான் ஏவோட கெப்பாசிட்டி. அந்த 27ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரைட்டா. யார் வந்து மீதிக்கிற வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும். அவங்க ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்னது 27 நாளில் அவங்க தனியாக செஞ்சால் முடிப்பாங்க. அந்த 27ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ ஒரு 3 27. அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 9 நாளில் முடிப்பாங்க. அவ்வளோதான். இங்கே தான் பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஷார்ட்கட் இதுக்கு ரைட்டா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் என்னது இன்னொரு பக்கம் வரும். ஓகேவா, அது தேவையில்லை. இதுக்கான ஷார்ட்கட்டே இது தான். ஓகேவா, ஸோ டைரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்றுமே பெரிய பிரச்சனை கிடையாது ரைட்டா. பி எவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சிருக்குது ரைட்டா. அடுத்து மீதிக்கிற வேலை என்ன, அதுக்கடுத்து மீதிக்கிற வேலையை யார் முடிக்கணும்னு கேட்குறாங்க, அவங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்ன. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய்ஏ ஓகே ஒரு வேலையை முறையே 15 மற்றும் 9 நாட்கள் முடிப்பார்கள். அப்போ எக்ஸு அப்படிங்கிறது ஒரு நாள் எடுத்துகிட்டால் 1/15 நாட்களில் முடிப்பாங்க. அதேமாதிரி ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால் 1/y ஒரு நாளைக்கு செய்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 1/9 கரெக்டாக 1/ல எடுத்துக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 15 நாளில் முடிப்பாங்க, இவங்க வந்து 9 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு செய்கிற வேலைனா 1/15 1/9 ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. எக்ஸ் மட்டும் தனியாக வேலையை தொடங்கி 5 நாட்கள் செய்த பின் ஓகேவா எக்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க தனியாக செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எக்ஸ் செஞ்ச வேலை 1/x ஓகே ஒரு நாளைக்கு அப்போ செஞ்ச வேலை 1/15. இப்போ எத்தனை நாள் செய்கிறாங்க 5 நாள் செய்கிறாங்க. அப்போ அந்த 5 மல்டிப்ளை பண்ணால் அவங்க செஞ்ச வேலை தெரிஞ்சிடும். ரைட்டா, எவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். 1 5 3 5 அப்போ 1/3 ஓகேவா. ஸோ 1/3 பங்கு என்ன பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க. ஓகேவா, எக்ஸ் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1/3 பங்கு. ஓகேவா, அப்போ மீதி வேலை என்ன, அப்போ மீதி வேலை ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2/3 ஓகேவா. ஸோ 2/3 பங்கு வேலை தான் என்னது மீதி நம்மகிட்ட இருக்குது. இப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா 5 நாளுக்கு வேலை செய்த பின் ஒய் சேர்ந்து கொள்கிறார். இப்போ வேலை அதாவது 5 நாள் வேலை செஞ்ச பின்னு எக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சுருக்குறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது 5 நாள் தனியாகவே செஞ்சிட்றாங்க எக்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எக்ஸ் கூட ஒய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ எக்ஸும் இருக்குது ஒய்யும் வந்து சேர்ந்துருது. ரைட்டா, அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இப்போ செய்ய போகிறாங்க. சேர்ந்து செய்கிறாங்க எனில் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் எக்ஸ் மற்றும் ஒய் முடிப்பாங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீதி வேலையை கண்டுபிடிச்சாச்சு, செஞ்ச வேலையும் கண்டுபிடிச்சாச்சு, மீதி வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து செஞ்சால் இந்த ஃபுல் வேலையை முதல்ல எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ எப்படி இருக்கலாம் 1/x + 1/y ரைட்டா. இப்போ எக்ஸ் என்னது 15, அப்போ 1/15 ப்ளஸ் ஒய் எவ்வளோ நாளில் 9 நாளில், அப்போ 1/9 ரைட்டா. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 15க்கும் 9க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது 3 நாள் போய்க்குன்னா 5 3 5 3 9 இதுக்கு மேலே 9 இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பெருக்கினா 3 9 9 5 45. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எவ்வளோ 45. அப்போ இதை வந்து 3 நாள் பெருக்குனா 45 வந்துடும். இது வந்து 5 பெருக்குனா வந்துடும். அப்போ இது மேலே 3 இது வந்து 5 ரைட்டா. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 3/45 ப்ளஸ் 45 வரணுமா, 5 தானே இங்கே இருக்குது. ஓகே, அப்போ ரைட்டு தான், டிவைட் பை 45 சிறப்பிச்சா. ஓகே, இப்போ கூட்டினா என்ன வரும் 5 3 கூட்டினா 8/45. இது வந்து பார்த்திங்கன்னா 1/x + 1/y ஒரு நாளில் செய்கிற வேலை. இப்போ நம்மளுக்கு முடிக்கணும் இந்த வேலையை வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தலைகீழ் எடுத்துக்கணும். ஸோ 45/8க்கு நம்ம தலைகீழ் எடுத்துட்டா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு செய்கிற வேலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/ல தான் இதை நம்ம கண்டுபிடிச்சி வந்துருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாளைக்கு செய்கிற வேலையை தான் நம்ம இதை கண்டுபிடிச்சி வந்துருக்கிறோம். பட் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதனுடைய தலைகீழ் எடுத்து தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். ரைட்டா. இப்போ ஏவும் பியும் சேர்ந்தால் 45/8 நாளில் என்ன பண்ணிடுறோம் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா, இந்த முழு வேலையை ரைட்டா, முழு வேலையை என்ன பண்ணுவோம் இந்த 1/x ரைட்டா. இப்போ அது வந்து 1/x கிடையாது, ஆக்சுவலாக 1/x தான் தலைகீழ் எடுத்துட்டோம்ல. இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துட்டா நம்மளுக்கு என்னது 40 எத்தனை இருக்குது 45/8 45/8 டேயில் முடிச்சு கொடுத்துரும். இது வந்து தலைகீழ் எடுத்துகிட்டா என்ன அர்த்தம் முடிச்சு கொடுத்துட்டோம், மேட்ரு முடிஞ்சிச்சு முடிச்சு கொடுத்துரும். ஆனால் இது வந்து முழு வேலையை ரைட்டாக, இது வந்து பார்த்திங்கன்னா முழு வேலை. இந்த 45/8 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து முழு வேலையை வந்து செஞ்சு கொடுக்குறது தான் இந்த 45/8. பட்டு நம்ம வந்து ஆல்ரெடி என்ன வேலை முடிஞ்சிருச்சு 1/3 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ரைட்டா. 1/3 ஒர்க்கு இங்கே முடிச்சிருச்சு. மீதி நம்மக்கிட்ட ரிமைனிங் இருக்கிற ஒர்க் எத்தனை 2/3 ஒர்க்கு தான் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணால் இந்த 2/3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும் இந்த 2/3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, அப்போ 1 2 2 4 2 8 இது வந்து பார்த்திங்கன்னா 1 3 3 ஸோ 1 3 3 மீதி 1 5 3 15. ஓகேவா, இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னது 15/4. ஓகேவா, 15/4 நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதை நம்ம அடித்து கொடுத்தோமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா. எப்படி எல்லாம் 1 12 ஓகேவா, 3 12 மீதி என்னது 15ல் 12 போச்சுன்னா மீதி 3/4 அவ்வளோதான். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க 3.25 நாளில் என்ன பண்ணிடுவாங்க முடிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் கேட்டுருக்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 3.25 நாளில் என்ன பண்ணிடுவாங்க முடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் 3.25 3/4 அர்த்தம் முக்கால்.
ஓகேவா? இப்போ 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை அப்படின்னா 6 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. அந்த கடைசி நாளில் 6 மணி நேரத்தில் 3 நாள் அண்ட் 6 மணி நேரத்தில் முடிவாங்க. இப்படியும் கேட்கலாம். அதுக்காக தான் அந்த 6 மணி நேரம் கணக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 9 நாட்களிலும், பி என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும், சி என்பவர் 15 நாட்களிலும். ஓகேவா? அப்போ நம்ம எழுதிக்கலாம். ஒரு நாளைக்கு ஏ செய்கிற வேலையை என்ன பண்ணிக்கலாம்? 1/9. ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு பி செய்கிற வேலையை என்ன பண்ணலாம்? 10. அப்போ 1/10. அப்போ ஒரு நாளைக்கு சி செய்கிற வேலையை என்ன பண்ணலாம்? 1/15. ரைட்டா? நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ வந்து பாருங்கள், பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து ஆரம்பித்து 2 நாட்கள் கழித்து சென்று விட்டனர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பியும் சியும் என்ன பண்ணுறாங்க? சேர்ந்து செய்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு தான் நம்ம எதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சேர்ந்து செய்யும்போது என்ன ஆயிரும்? 1/b எவ்வளவு? 1/10 ப்ளஸ் சி எவ்வளவு? 1/15. ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம பண்ணால், இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பியும் சியும் சேர்ந்து இந்த டோட்டல் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த வேலையை வந்து 1/p + 1/c நம்ம கண்டுபிடிச்சா, ரைட்டா? கண்டுபிடிச்சி தலைகீழ் எடுத்துட்டோமா என்ன அர்த்தம்? பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் இந்த டோட்டல் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ரைட்டா? முதல்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்? இப்போ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் 5ஆல் எடுக்கலாம். ஸோ 2, இது 3. ஓகேவா? 2 3 6 6 5 30. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வருது? நம்மளுக்கு 30 வருது. ரைட்டா? இப்போ அப்போ என்ன பண்ணலாம்? 1/b + 1/c ஈக்குவல் டு என்னது? 1/10 + 1/15 வருது. எல்சிஎம் 30னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3/30 ப்ளஸ் இங்கே 2/30, ரெண்டையும் ஆட் பண்ணால் 5/30. ரைட்டாக அடித்தா 4 5 5 6. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 1/6 கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது? இப்போ என்னது ஆன்சர் வேணும்னா என்ன பண்ண போகிறோம்? தலைகீழ் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? தலைகீழ் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இது என்னது? பியும் சியும் வந்து பார்த்து சேர்ந்தால் என்னது பார்த்திங்கன்னா, ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1/6 அளவு முடிக்கும். ஓகேவா? ஆனால் அவங்க எத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அவங்க முடித்த வேலை நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, 2 2 3 2 6. அப்போ 1/3 பங்கு வேலையை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ண ஒர்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு. ஓகேவா? அப்போ மீதிக்கிற வேலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி வேலை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீழே இருக்கிற நம்பர்லேருந்து மேலே கழிச்சிருங்க. 3 - 1 = 2/3. ஓகேவா? 2/3. ஓகேவா? மீதிக்கிற வேலை இது தான். இந்த மீதி வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிக்க ஏ எடுத்துக்கொள்ளும் காலம். ஓகேவா? ஏ இப்போ என்ன பண்ணணும்? அந்த மீதி வேலையை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மீதி வேலை என்னது? 2/3 இன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏ மட்டும் முடிக்கணும்னு கேட்டாங்கன்னா ஏவனுடைய மொத்த கெப்பாசிட்டி என்னது? 9. ஸோ அந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 1 3 3 3 9. ஓகேவா? 2 3 6. ஸோ 6 நாட்களில் என்ன பண்ணிடுறோம்? மீதி வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்கள், ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ 6 நாட்கள் என்ன பண்ணிடுறோம்? ஏ மட்டும் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ரிமைனிங் ஒர்க்கை. ஓகேவா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ மட்டும் ஒரு வேலையை 6 நாட்களிலும். ஓகேவா? ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 6 நாட்கள்னால் அப்போ 1/a ஈக்குவல் டு என்னது? 1/6. ரைட்டாக? 1/6. சாரி, 1/6. ரைட்டா? அதே மாதிரி பி மட்டும் அந்த வேலையை 8 நாட்களிலும். அப்போ 1/b ஈக்குவல் டு 8 நாள்னா 1/8. ரைட்டா? 8 நாட்களில் முடிக்கிறாங்க. ரைட்டா? ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் அந்த வேலையை 3200க்கு செய்கிறார்கள். ஓகேவா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து, அதாவது 1/a + 1/b தான் நம்ம ஃபைனல் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து என்ன? 3200 இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க. ரைட்டா? சியின் உதவியோடு அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க? 3 நாட்கள் முடிப்பாங்க. இப்போ சியும் வந்து இந்த ஏவும் பியும் சேர்ந்து மட்டும்தான் செய்யணும். சி இல்லாமல் ஏவும் பியும் சேர்ந்து மட்டும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு 3200 வாங்கலாம். ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்த கண்டிஷன்னா, சியும் வந்து இவங்க கூட சேர்றாங்க. ரைட்டா? சியும் வந்து இவங்க கூட சேர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ + b + cன்னு அர்த்தம். ரைட்டா? 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 நாட்களில் முடிச்சிடுறாங்க. ஸோ 3 நாட்கள் என்ன பண்ணுறாங்க? முடிச்சிடுறாங்க. அப்போ 1/a + 1/b + 1/c ஈக்குவல் டு 1/3ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஏனெனில் சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? ஓகேவா? சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்ன எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல சி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ரைட்டா அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாமா 1/Aக்கு பதில் என்ன பண்ணலாம் 1/6 அப்படியே அப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் இந்த 1/Bக்கு பதில் என்னது 1/8 ப்ளஸ் சி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் அப்படியே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு எத்தனை மடங்குன்னு சொல்லிக்கிறாங்க 1/3 ரைட்டா இப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம் இதை ரைட்டா இப்போ 1/C மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க மீதி 1/3 அப்படியே இருக்கும் இது ரெண்டும் ஆச்சுன்னா மைனஸ் ஆயிரும் ரைட்டா இது ரெண்டும் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அதேமாதிரி இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்தாண்ட அமுச்சு விட்டாலும் சரி ஓகேவா எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு அந்தாண்ட அமுச்சு விட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா இல்லை அந்தாண்ட பக்கம் போய் எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி ரைட்டா எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அப்படியே இதை அப்படியே அந்தாண்ட அமுச்சிருங்க அமுச்சிட்டா என்ன ஆயிரும் -1/6 -1/8 ஆயிரும் ரைட்டா இதை நம்ம என்ன எழுதலாம் 1/C = 1/3 இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் வெளியே எடுத்துருங்க அப்படின்னா என்ன ஆயிரும் 1/6 + 1/8 1/6 + 1/8 ஆயிரும் ரைட்டா இங்கே வந்து மைனஸ் அப்படியே இருக்குது இப்போ நம்ம போடலாமா சம்மு ஸோ 1/C = 1/3 மைனஸ் இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா எல்சிஎம் இது கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டையும் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம் ரைட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா இப்போ 6க்கும் 8க்கும் 6, 8 என்ன பண்ணலாம் ரெண்டாவது பேருக்குன்னா இது 3 இது 4 அவ்வளோதான் நான் 3 12 12 48 நான் தான் சொன்னேன்ல அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே 48 போட்டால் இதை என்ன பண்ணோம் 6 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மேலேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ 8 வந்துடும் ஓகே ப்ளஸ் இதை இந்த 8 என்ன பண்ணோம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மேலேயும் இங்கேயும் என்ன பண்ணோம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 6 வந்துடும் ரைட்டா அப்போ ஈக்குவல் டு 1/3 மைனஸ் ரைட்டா 8ம் 6ஐயும் கூட்டினா 14/48 14/48 இதை நான் இப்போ அடுத்த இதில் போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ 1/3 மைனஸ் என்ன இருக்குது 14/48 14/48 ஸோ 48 அடிக்க முடியுமா 7 2 14 ஸோ 24 இதுக்கு மேலே பண்ண முடியாது ரைட்டா இப்போ 3க்கும் 24க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஸோ 3 1 இது என்ன வரும் 8 3 24 ஓகேவா இப்போ இது ரெண்டுக்கும் அடித்தா என்ன வரும் 24 தான் எல்சிஎம் ஸோ அப்படியே டைரெக்டாகவும் போடலாம் இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா 24 மீதின்று வகுப்படும் ஸோ அப்போ 24 தான் எல்சிஎம் ரைட்டா அப்போ இதை 1/3 மைனஸ் 7/24னா 24 எல்சிஎம் அப்போ இதை என்ன பண்ணோம் 8 3 24 ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்போ என்ன வரும் 1 8 8 ரைட்டா மைனஸ் அந்த 7 அப்படியே கீழே 24 அப்படியே இப்போ கழிச்சு என்னது 1/24 ஸோ இப்போ நம்ம தலைகீழ் எடுத்து சொன்னால் 24 நாட்கள் ரைட்டா என்னது ஓகேவா அப்போ சியோட ரேஷியோ ஸோ 1/C = என்னது 1/24 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி 1/A தெரியும் 1/B தெரியும் 1/C தெரியும் ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/A எவ்வளோன்னு சொல்லி பார்த்துங்க 1/6 1/8 ரைட்டா அப்படியே நம்ம போடலாம் 1/6 ரேஷியோ 1/8 ரேஷியோ 1/24 ரைட்டா இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க இங்கே வந்து 8 இருக்குது 8ஆல் 24 8ஆல் வகுப்படுமா நான் 3 8 24 கண்டிப்பாக வகுப்படும் அப்போ 6ஆல் வகுப்படுமானா கண்டிப்பாக என்னது 4 6 24 ஸோ இந்த 24 வந்து பார்த்திங்கன்னா 8ஆலையும் வகுப்படுது 6ஆலையும் வகுப்படுது அப்போ எல்சிஎம் என்னது 24 தான் ரைட்டா இப்போ 24 அப்படிங்குள்ள இது என்ன பண்ணோம் 4ஆல் பெருக்குன்னா 24 கிடைக்கும் அப்போ விதியும் என்ன 4ஆல் பெருக்குங்க அப்போ ஒரு நாள் 4 / 24 ஈஸ்ட்டு இதை வந்து 3ஆல் பெருக்குன்னா 8 3 24 அப்போ இதையும் என்ன பண்ணணும் 3ஆல் பெருக்கணும் அப்போ 3/24 ஈஸ்ட்டு இது 24 அப்படியே இருக்குது அதனால் 1/24 அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டா அப்போ மேலே இருக்கிறது தான் கீழே இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் பண்ணியாச்சு அப்போ மேலே இருக்கிறது தான் ரேஷியோ அப்போ 4:3:1 ஓகேவா அப்போ 4:3:2 சரி 1 ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஏவுக்கு இது பிக்கு இது சிக்கு ஒரு ரேஷியோ ரைட்டா இப்போ நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை மடங்கு இருக்குது 8 பங்கு இருக்குது ரைட்டா இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு மொத்தம் அவங்க வாங்குறாங்க 3800 அப்போ 8ஆல் வகுத்த மொத்தம் எத்தனை பங்கு 8 அந்த 8ஆல் வகுத்தா நம்மளுக்கு ஒரு பங்கு கிடச்சிரும் ஓகே 1 8 4 8 8 32 400 ஓகேவா அப்போ ஒரு பங்கு எவ்வளவு 400 ரைட்டா இப்போ அவன் என்ன கேட்குறான் சியினுடைய பங்கு தானே கேட்குறான் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு நல்லா பார்த்துக்கோங்க
ஓகேவா, சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு என்னது 400. அப்போ சியினுடைய மொத்த பங்கு எவ்வளவு, ஒரு பங்கு தான். அப்போ 1 × 400 = 400. அப்போ சிக்கு கொடுக்க வேண்டிய தொகைனா எவ்வளவு, 400 கொடுக்கணும். இதே வந்து பிக்குன்னு கேட்டிருந்தால் இந்த 400 மூணால் பிரிக்கி 3 12 1200 சொல்லணும். இதே சிக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4 16 1600 சொல்லணும். இப்போ சிங்கிறதுனால சியோட ஒரு பங்கு தான் சி. அப்போ 1 × ஒரு பங்கு × 400 1 × 400 = 400. அப்போ சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 தான். ஆப்ஷன் ஏவில் இருக்குது பாருங்கள். ஓகேவா, வெரி சிம்பிள். இது ஒன்றுமே கிடையாது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுனால உங்களுக்கு பெரிய சம்மன் தெரியும். நீங்கள் உட்காந்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசி முறையே ஒரு வேலையை 30 நாள், ஏ 30 நாளில், பி 45 நாளில், சி வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களில் ரெஸ்பெக்டிவாக என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க. ஒவ்வொரு 3வது நாட்களில் பி மற்றும் சி அந்த வேலையை முடிக்க ஏவுக்கு உதவுகிறார்கள். ஓகேவா, அப்போ ரெகுலராக இந்த வேலையை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ செய்கிறாங்க. ஆனால் 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணிடுவாங்க, இந்த பியும் சியும் வந்து பார்த்திங்கன்னா ஏவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஏ செய்கிறாரு. ஓகேவா, ரெகுலராக செய்ய போகிறது யார், ஏ. ரைட்டா. ஸோ 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா பியும் சியும் இவங்க கூட வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்போ 2 நாள் தனியாக இவர் ஒர்க் பண்ணுறாரு. 3வது நாள் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் இவர் தனியாக ஒர்க் பண்ணுறாரு. 3வது நாள் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரைட்டா. அப்போ ஏ தனியாக ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறாரு, 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரில் என்னது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, 3வது நாட்களில் பி மற்றும் சி அந்த வேலையை முடிக்க ஏவுக்கு உதவுகிறார் எனில் ஏ அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது இந்த 3ஆல் ஃபைனல் ஆன்சரை இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தீர்ந்து போச்சு, ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா, இதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சமூகம் சொன்ன மாதிரியே நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள், வெரி சிம்பிள். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ. ஸோ அப்போ 1/A = என்னது, 1/30. அதேமாதிரி 1/B = 1/45. ரைட்டா, 1/45. அதேமாதிரி 1/C = 1/90 நாட்கள் முடிப்பாங்க. ஒவ்வொரு 3வது நாட்களில் பி மற்றும் சி அந்த வேலையை முடிக்க ஏவுக்கு உதவுவார்கள். ரைட்டா. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், 3வது நாளில் பியும் சியும், நல்லா இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது நாளில் பியும் சியும் வந்து பார்த்திங்கன்னா ஏ கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ 2 நாள் என்ன பண்ணுறாங்க, ஏ தனியாக வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ வந்து 2 நாட்களில் செய்யும் வேலை. ஓகேவா, ஏ மட்டும் 2 நாட்களில் செய்யும் வேலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 நாட்களில் செய்யும் வேலை. ரைட்டா. எப்படி பண்ணலாம், ஏ மொத்தம் எப்படி வேலை செய்யுது, 1/30. ஓகேவா, ஏ வந்து பார்த்திங்கன்னா 1/A = 1/30. இது வந்து ஒரு நாளைக்கு. இப்போ 2 நாளைக்கு என்ன அர்த்தம், 1 2 5 ஸோ அப்போ 1/5. ஏ மட்டும் 2 நாட்களில் செய்யும் வேலை எவ்வளவு, 1/15. ரைட்டா. இப்போ 3வது நாள் என்ன பண்ணுறாங்க, இந்த பியும் சியும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஏ வேலை செஞ்சுட்ருக்குது, அது கூட வந்து பியும் சியும் சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா 3 சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா. அப்போ 3 சேர்ந்து செய்கிறது எப்படி போயின்னா 1/30 ப்ளஸ் பி வந்து பார்த்திங்கன்னா 1/45. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1/90 சி. ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் இதுக்கு எடுக்கலாம். 90 வந்து பார்த்திங்கன்னா 45 மீதின்னு வகுப்படும், 30 மீதின்னு வகுப்படும். அப்போ எல்சிஎம் என்னன்னு பார்த்திங்கன்னா 90 தான். அப்போ இதை என்ன பண்ணலாம், 3ஆல் பெருக்குனா 90 வந்துடும். அப்போ இங்கே மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 2ஆல் பெருக்குனா 90 வரும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குனா 90 வந்துடும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 3/30 ப்ளஸ் 90. எல்சிஎம் என்னது 90. ரைட்டா. 2/90 ப்ளஸ் 1/90. ரைட்டா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், மேலெல்லாம் கீழெல்லாம் 40 90 இருக்கிறதுனால மேலே கூட்டிக்கலாம் 6. ஓகேவா, 6/90. ரைட்டா, 6/90. இப்போ இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், ஓகேவா, 3ஆலே அடித்து பார்க்கலாமா, இல்லை 6ஆலேயே 3ஆலே அடித்து பார்க்கலாம். 6ஆல் அப்படியே டைரெக்டாக அடிக்கலாமா, 1 6 இங்கே 1 6 மீதி 3 5 6 30. ஸோ 1/15. ரைட்டா, 1/15. என்னது, 3வது நாள் ஏவும் பியும் சியும். ரைட்டா, 3வது நாள் ஒன்றா சேர்ந்து 3வது நாள் தான். ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏ மட்டும் வேலை செஞ்சு 1/15.
ரைட்டா. 3வது நாள் ஏவும் ஏவோட பியும் சியும் சேருது. அப்போ 1/a + 1/b + 1/c. 3வது நாளில் மட்டும் எவ்வளோ செய்கிறாங்க? 1/15. ரைட்டா, 1/15. இப்போ 3 நாட்களுக்கு ஒரு தடவை எவ்வளோ வேலை நடக்குது? இப்போ டோட்டலாக இவங்க 3 பேரும் சேர்ந்து, இவங்க தனியாக செஞ்சது, ஏ தனியாக செஞ்சது, a + b + c 3ம் சேர்ந்து செஞ்சது. ரைட்டா. அப்போ 3 நாட்கள். இது வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் நடந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 3 நாளும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்லலாம்? ஏ செஞ்ச வேலையை தனியாக சொல்லணும். ஓகேவா. ஏ செஞ்ச வேலையை தனியாக சொல்லணும். அப்போ 3 பேரும் ஓகேவா, ஏ பி சி 3 பேரும் 3 நாட்களில் செஞ்ச வேலை. ஓகேவா. 3 நாட்களில் செய்த வேலை. கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் கிடையாது. ரைட்டா. 3 நாட்கள் செஞ்ச வேலை என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஏ மட்டும் செஞ்ச வேலை என்னது? 1/15 ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏபிசி 3 சேர்ந்து செஞ்ச வேலை என்னது? 1/15. இப்போ கீழே 2 ஒரே மாதிரி இருக்குது, மேலே என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். 2/15. ஓகேவா. 2/15. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 நாளைக்கும் செய்கிற வேலை. ரைட்டா. ஒவ்வொரு 3 நாளைக்கும் செய்கிற வேலை. ரைட்டா. இப்போ இது வந்து ஒவ்வொரு 3 நாளைக்கும் செய்கிற வேலை. ரைட்டா. இப்போ இதை நம்ம தலைகீழ் எடுத்து தான் ஒரு நாளைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒவ்வொரு 3 நாளைக்கும் அவங்க முடிச்சு கொடுக்குற வேலை அப்படிங்குள்ளே நம்மளுக்கு என்ன வரும்? 15/2ன்னு வந்துடணும். என்ன வந்துடணும்? 15/2ன்னு வந்துடணும். ரைட்டா. அப்படி தானே? ரைட்டா. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். எப்பயும் போல் தான் தலைகீழ் எடுத்தால் தான் ஆன்சரு. ரைட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது 2/15. ஆனால் அந்த 3 நாட்கள் வந்து முடித்தா அவங்க வேலையை எவ்வளோ வேலையை செஞ்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா அதை தலைகீழ் எடுத்து தான் சொல்லணும். ரைட்டா. அப்போ 15/2. ரைட்டா. அப்போ நம்ம கையில் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 15/2 நாட்களில் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்குது? 3 நாளைக்கு ஒரு தடவை அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரைட்டா. 3 நாளைக்கு ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த ஃபைனல் ஆன்சரோட அந்த 3 மல்டிப்ளை பண்ணால் போதும். அவங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, 3 தடவை சொன்னால் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 தடவை சொன்னாங்களா 5 மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 சொன்னாங்கன்னா 10 நாள் சொன்னாங்கன்னா 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. அப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை 3வது நாள் என்ன பண்ணுறாங்க? அவங்க 2 பேரும் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஃபைனல் ஆன்சரோட இந்த 3 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணால் 15 3 45/2. ரைட்டா. 45/45/2 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அடிக்கலாம். ரைட்டா. அவன் 45/2 கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இல்லை, அவள் அடித்து தான் கொடுத்துருக்குறாங்க. அடித்து பார்க்கலாம். ஒரு 2 2 4. ரைட்டா. இங்கே 2 4 5 4 போய் மீதி 1/2. ஸோ 22 நாட்கள் தான் இருக்குதா? 22 நாட்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ரைட்டா. வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் இதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. உட்காந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. ரைட்டாக. அடுத்தது பார்ட் 3 ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த மாடல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன மாதிரி தான். இது ஒன்றும் ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஏன்னா மைண்டு மட்டும் கொஞ்சம் வெவ்வேறையாக சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். ரைட்டாக. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. உட்காந்து நல்லா பாருங்கள். ஏதாவது புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டாக. ஈஸியாக தான் இருக்கும். உட்காந்து பொறுமையாக போட்டு பாருங்கள். ரைட்டாக. ஒரு தடவை நான் சொன்னதெல்லாம் நான் ஒரு தடவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஈஸியாக அது வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.